எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம தொண்டையோட 2 பக்கத்துலேயும் சிறு சிறு கட்டிகள் கண்ணுக்கு தெரியாத வகையில் அமைஞ்சிருக்குங்க. எப்படி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட 2 பக்க சுவத்துலேயும் ஒரு காவலாளியோட சிலை இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம வாயில் என்ட்ரியிலேயே 2 கட்டிகள் தொண்டை பகுதியில் இருக்குது. கட்டிகள்னு சொல்லக்கூடாது, சுரப்பிகள் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இரு சுரப்பிகளை தான் டான்சில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டான்சில்ஸோட முக்கியமான வேலையே நம்ம இன்றைக்கி வெளியில் நிறைய சாப்பிட்றோம், வீட்டில் சாப்பிட்றோம், ஒத்துக்காத விஷயங்கள் சாப்பிட்றோம், பல கிருமிகளை சாப்பிட்றோம். நம்மளே அறியாமல் என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் கிருமிகள் அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம உணவு மூலமாக வாய்க்குள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. அப்போது இந்த கிருமிகளை ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்து அந்த கிருமிகள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு அதை கொல்வதற்கு உண்மையிலேயே டான்சில் ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்ம உடலுக்கு ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த டான்சில்ஸை. என்னென்னா இயற்கையாகவே சில பேருக்கு அந்த சுரப்பிகள் வேலை செஞ்சு பெருசாகி இருக்கும். அந்த சுரப்பிகள் கொஞ்சம் வீங்கி இருக்கும். இதை தான் தொண்டையில் சதை வளர்றது அப்படின்னு சொல்கிறோம். டான்சில் சுரப்பிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இப்படி வைரஸ், பாக்டீரியா, கிருமிகளை எதிர்க்கிறதுனால உண்டாகக்கூடிய இந்த வீக்கம் அப்படிங்கிறது இயற்கையாகவே பெருசாகும், குறையும். ஆனால் சில பேருக்கு ரொம்ப கடுமையான கிருமிகள் வந்துருச்சு, ரொம்ப வீரியமிக்க கிருமிகள் வந்துருச்சு, டான்சிலால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எதிரி நம்ம உடம்புக்குள்ளே வரான் அப்படிங்கும்போது நம்ம டான்சில் சுரப்பிகள் முடிஞ்சளவு போராடுது. அதை அழிக்கிறதுக்கு முடிஞ்சளவு அது போராட அது வீங்கி போயிடுது. ஆனால் அந்த கிருமி நம்ம உடலுக்குள்ளார எப்படியோ உள்ளே வந்துடுது. அதாவது இந்த வில்லனோட பவர் ஜாஸ்தி, அதனால தான் பிரச்சனை. ஸோ இதனால் டான்சில் நல்லா வீங்கும்போது நம்ம உணவு குழாயை அழுத்துற அளவுக்கு நம்ம முழுங்குற இடத்துல, உணவை முழுங்கக்கூடிய இடத்துல அது இருக்கிறதுனால, அது வீங்கிறதுனால நம்மளுக்கு உணவை முழுங்கும் போது தொண்டை வலி ஏற்படுது. எச்சில் கூட முழுங்க முடியாத நிலை, முழுங்குனா அப்படி ஒரு வலி ஏற்படுது. வாயை நல்லா திறக்க முடியாத அளவுக்கு வீங்கிறது. காய்ச்சல் சில பேருக்கு வரும். தலைவலி, கண்ணம் மற்றும் காதில் வலி, இருமல், சாதாரண உணவு சாப்பிடும்போது கூட வலி போன்றவை ஏற்படுது. இது அடுத்தடுத்து ஒன்னொன்னா வர ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். பொதுவாக குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள், குளிர்ச்சியான பானங்கள், ஐஸ்கிரீம், ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகள், அசுத்தமான உணவுப் பொருட்கள், கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் போன்றவற்றை குழந்தைகள் இல்லை பெரியவர்கள் உட்கொள்ளும் போது டான்சிலைட்டிஸ் நோய் வருது. இப்போ உங்களுக்கு மெக்கானிசம் புரிஞ்சிருக்கும். எந்த ஒரு கெட்ட விஷயமும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி வாட்ச்மேன் டான்சில் தான் முதல்ல அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. சில சமயம் பெரும்பாலும் அது ஜெயிக்குது, சில சமயம் அது தோற்று போயிடுது. இப்போது அப்படி தோற்று போகும்போது அதை நல்லா வீங்கிடுது இல்லையா? நீங்கள் வாயை திறக்க சொல்லி அப்படின்னு நாக்கை வெளியே நீட்டி ஆன்னு சொல்லி டார்ச் லைட் அடித்து பார்த்தோம்னா அந்த வீக்கம் நம்ம கண்களுக்கு நல்லாவே தெரியும். அது சிவந்து போயிருக்கு அப்படின்னா நல்லா அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷன் உருவாகியிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அதில் சீல் கட்டின மாதிரி இருந்துச்சுன்னா அது மஞ்சள் நிறத்தில் அதோட புள்ளியாக அதோட வீக்கத்தோட மேலே தெரியும். அப்போது சீல் கட்டியிருக்குன்னு அர்த்தம். ஸோ நாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வெயிட் பண்ண முடியாது. ஆரம்ப கட்ட தொண்டை வலி வருது பார்த்தீங்களா? இன்றைக்கி ஈஸியாக வைரஸ், பல்வேறு விதமான வைரஸ்கள் நம்ம உடம்புக்குள்ளே வருது. ஆரம்ப கட்டத்தில் நம்ம இதை குறைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு சுடுதண்ணி, சாதாரண வார்ம் வாட்டர், இதில் கல்லுப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கார்கிள் பண்ணும். தொண்டையில் படுற மாதிரி கார்கிள் பண்ணாலே நல்லாவே வீக்கம் அப்படிங்கிறது குறையும், இயற்கையாகவே குறையும். இது தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது இஞ்சி, அதாவது இஞ்சி கலந்த தேநீர், ஜிஞ்சர் டீ அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த நேரத்தில் தொண்டைக்கு இதமாக இருக்கும். வீக்க குறைக்கக்கூடியது இஞ்சி. நம்ம வாயிலிருந்து குடல் முழுக்க, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் முழுக்க இஞ்சிக்கு நிகர் இஞ்சி தான் அருமையான ஒரு வீட்டு மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதனால் இஞ்சி தேநீர் இந்த நேரத்தில் குடிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி கொண்ட சிறிய அசிடிக் அமிலத்தன்மை கொண்ட சில விஷயங்கள் நம்ம தொண்டைக்கு உதவும். ஒன்று எலுமிச்சை, அது அசிடிட்டி தானே, சிட்ரிக் ஆசிட் தான் அதில் இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் சிடர் வினகர், அதுவுமே ஒரு அசிடிக், மைல்டான அசிடிக். இந்த அசிடிக் உணவுகளோட தேனை சேர்த்து, அதாவது எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து நம்ம குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீட்டு வைத்திய முறை. ஆப்பிள் சிடர் வினகரை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு 5 ml எடுத்து அதை நல்லா 1 டம்ளர் தண்ணீரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுலேயுமே தேன் வேணால் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுங்கிறது இன்னொரு வீட்டு வைத்திய முறை.
இதெல்லாம் வந்து வீட்டு வைத்திய முறை தொண்டை வலியை குறைக்கிறதுக்காக மெயினாக பயன்படுத்துகிறோம். அலர்ஜி வீக்கம் குறையிறதுக்கு உப்பு கலந்த அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் நம்ம கொப்பளிக்கிறது, மஞ்சள் தூள் கலந்து கொப்பளிக்கிறது தான் உதவும். ஆனால் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்மளோட வலியை குறைக்க உதவும். அடுத்து லவங்கப்பட்டை, பட்டை வச்சுருக்கோம். பட்டையை வந்து ஜஸ்ட்டு சுடுதண்ணீரில் அதை வந்து நல்லா தேநீர் மாதிரி ஆக்கி வடிகட்டி நம்ம பட்டை தேநீர் குடிக்கிறது அப்படிங்கிறதும் வந்து நம்மளுக்கு வலியை குறைக்கும். கிராம்பு லைட்டாக கடிச்சு மென்று அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸு அந்த தொண்டை புண் மேலே பட்டாலும் இதமாக இருக்கும். நிறைய தண்ணீர் குடிக்கணுங்க. இந்த நேரத்தில் லிக்விட் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வலியை குறைக்கிற மாதிரி இந்த டீ இது மாதிரி குடிச்சிட்டு நம்ம லிக்விட் குடிக்கலாம், வாட்டர் குடிக்கலாம், தண்ணீர் குடிக்கலாம். இன்னொன்று வந்து திரிபலா சூரணம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இவை மூன்றும் சேர்த்த திரிபலா நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணீரை சூடாக்கி அதில் திரிபலா சூரணத்தை வச்சு சூடாகிய பின் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு மறுபடியும் கொதிக்க விடணும். இந்த கொதிக்க வைக்கப்பட்ட நீரை கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் தொண்டையில் படும்படி நல்லா வாய் கொப்பளிக்கணும். இந்த ரெசிபி தொண்டை வலிக்கு நல்லது. ஒரு லவங்கப்பட்டை, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 25 கிராம் தோல் நீக்கிய இஞ்சி துண்டுகள், புதினா இலை 5, இது எல்லாத்தையும் 4 டம்ளர் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு அது 2 டம்ளர் தண்ணீராக ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் கொதிக்க வச்ச அந்த நீரை ஆற வச்சு காலையில் 1 கிளாஸ், நைட் 1 கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் யூஸ் பண்ணால் கூட தொண்டை வலியும் நீங்கும், அலர்ஜியும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ஐயும் லேசாக வறுத்து பொடி செஞ்சு திரிகடுகும் தேன் கலந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தொண்டை வலிக்கு நல்லது. துளசி மற்றும் கற்பூரவள்ளி இலையை மென்று விழுங்கலாம். இதுவும் தொண்டை வலிக்கு கொஞ்சம் கேட்கும். சரி டாக்டர், இத்தனை வீட்டு வைத்திய முறைகள் பண்ணிட்டோம். அப்பயும் வந்து தொண்டை வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வீட்டு வைத்திய முறைகள், ஹோம் ரெமடிஸ் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் கேட்கும். சாதாரண வைரஸ்னால் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக எல்லாத்துக்குமே ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து தொண்டை வலிகள் அதிகமாக இருக்குது, குறைவே இல்லை, காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு வேளை சீல் பிடிச்சிருச்சு அப்படின்னா அது பெரிய டேஞ்சர். அதை நம்ம தடுக்கணும்னா கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ், அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகள் இருக்குது, அதை நம்ம கொடுத்தாகணும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், வலிமையான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பிரச்சனையை சால்வ் ஆகிடும். ஆனால் டான்சில் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனையே இந்த சதை வளர்ச்சி அப்படிங்கிறது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ வந்தால் நம்ம வீட்டு வைத்திய முறைகள், ஹோம் ரெமடிஸ் மூலமாக சரி பண்ணிடலாம். அது நார்மல் எல்லாருக்கும். ஆனால் வந்து தொடர்ந்து வந்து ஒரே வருஷத்தில் 5 வாட்டிக்கு மேலே வருது அப்படின்னா, குறிப்பாக குழந்தைகள் இந்த டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 5-6 வாட்டி வருது அப்படின்னா அதுவும் ஏஜை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். அடல்ட்ஸில், பெரியவங்களில் 6 வாட்டிக்கு மேலே வருது அப்படின்னா எடுக்கிறது சஜஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே மருத்துவத்தில் ENT டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் மெடிசன் போனோம்னா, இல்லை பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் மருத்துவர் போனோம்னா யூஸ்வலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம், குழந்தைகளில் அது இயற்கையாகவே குறையும், இதோட சைஸ் குறைஞ்சிரும் வளர வளர அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பேஷண்ட்டுக்கு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா ஒரு டாக்டர் எடுக்கணும்னு சொல்கிறாரு, இன்னொரு டாக்டர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னோடய டெசிஷன் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகள் மருத்துவர் சொல்கிறத தான் கேட்கணும், இல்லை பொது மருத்துவர் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்கணும். இந்த 2 ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியனில் ஒரு டவுட் வரும்போது நாம் எடுக்க வேண்டிய டெசிஷன் யூஸ்வலாக வந்து குழந்தைகள் மருத்துவரோ பொது மருத்துவரோ சொல்கிறத பேஸ் பண்ணி இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க தான் ரெகுலராக இந்த பேஷண்ட்டை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அந்த பேசிஸில் தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. நான் எதுவும் ENT டாக்டர் சொல்கிறத வந்து நான் வந்து எதுவும் மறுத்து சொல்ல கிடையாது. சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்கன்னா அப்போ நம்ம அவங்க சொல்கிறத மறுக்கக்கூடாது. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பட் ஜென்ரலாக பொதுவாக சொல்கிறேன், ஒரு பேஷண்ட்டை நன்கு அறிந்த ஒரு மருத்துவரோட ஒப்பீனியன் வந்து பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் டான்சில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்ச்மேனை முடிஞ்சளவு ரீட்டைன் பண்ண பார்ப்போம். ஏன்னா வாட்ச்மேன் தேவை இல்லையா? நம்ம வீடாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி, வாட்ச்மேன் தேவை. ஆக இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.